Okay. So this is continuation of last lecture. So last class வந்து பார்த்தீங்கன்னா நாம இண்டிபெண்டன்ட் செட் டிபெண்டன்ட் செட் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஓகேங்களா? அதே போல நமக்கு ஜெனரேட்டிங் செட்னாவும் நமக்கு என்னன்னு தெரியும். வாட் இஸ் ஜெனரேட்டிங் செட்? ஸோ அந்த செட் வந்து அந்த வெக்டார் ஸ்பேஸ்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் வந்து ஜெனரேட் பண்ணணும். ஓகேங்களா? தட் இஸ் வி ஈக்குவல் டு எல் ஆஃப் எஸ்ஸாக இருக்கணும். ஆல்ரெடி எல் ஆஃப் எஸ் இஸ் சப்செட் ஆஃப் வி. ஸோ வியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் எல் ஆஃப் எஸ் ஐ மீன் எஸ்ஸை யூஸ் பண்ணி எழுத முடிஞ்சதுன்னா தட் இஸ் வி ஈக்குவல் டு எல் ஆஃப் எஸ்ஸாக இருந்ததுன்னா எஸ் தான் வந்து நம்ம ஜெனரேட்டிங் செட். ஓகேவா? இப்போ இதனுடைய இன்டர்பிரேஷன். ஓகே, இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இன்டர்பிரேட் பண்றேன். என்ன நடக்குது சார் ஜெனரலா? இதை நான் இங்க என்ன பண்றேன்? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இண்டிபெண்டன்சி அண்ட் ஜெனரேட்டிங் செட்ஸ் இதை யூஸ் பண்ணி இங்க நான் இந்த ப்ராசஸ் பண்றேன். ஸோ இங்க என்னன்னா இப்போ இண்டிபெண்டன்ட் செட் நமக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து என்னது? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சிங்கிள்டன் நான் ஜீரோ வெக்டார் இங்க இருக்குது பாருங்க. சிங்கிள்டன் நான் ஜீரோ வெக்டார் இஸ் லீனியர் இண்டிபெண்டன்ட். ஸோ அப்போ நான் இண்டிபெண்டன்சி வந்து ஒரு சிங்கிள் வெக்டார்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? அதுதான் இங்க எனக்கு தேவை. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் இங்க ஸ்டார்ட் பண்றேன் சிங்கிள் நான் ஜீரோ வெக்டார். இப்போ நான் அதோட இன்னொரு வெக்டார் வந்து நான் இன்க்ளூட் பண்றேன், ஆட் பண்றேன். இப்போ நான் செக் பண்றேன் இது இண்டிபெண்டா இருக்குதா இல்லையான்னு. ஓகே, இப்போவும் இண்டிபெண்டா இருக்கு. இப்போ இதோட இன்னொரு வெக்டார் நான் ஆட் பண்றேன். இப்போ நான் செக் பண்றேன். ஓகே, இங்க நான் எடுத்துக்கிற வெக்டார் ஸ்பேஸ் வந்து ஆர்பிட்ரரி வெக்டார் ஸ்பேஸ். ஸோ அதில் நான் ஜீரோ வெக்டார் ஒவ்வொரு வெக்டாரை நான் ஆட் பண்ணிட்டு வரேன், செக் பண்றேன் இண்டிபெண்டன்சி இருக்குதான்னு. ஓகே, இண்டிபெண்டா இருக்குது. இந்த மாதிரி 1 by 1 ஒவ்வொரு வெக்டார் ஆட் பண்ணிக்கிட்டே வரேன், இண்டிபெண்டன்சி இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸோ இந்த ப்ளூ கலர்ல இருக்குது பாருங்க, இதுவும் இண்டிபெண்டா இருக்குது. இதுக்கப்புறம் நான் ஒரு வெக்டார் ஆட் பண்றேன் இந்த செட்ல, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது டிபெண்டன்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டிபெண்டன்சிக்கு முன்னாடி அந்த ஒரு வெக்டார் ஆட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த இந்த செட் நான் எடுத்துக்கிறேன். இதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து இண்டிபெண்டன்சி இருக்கிறதுல பெரிய இண்டிபெண்டன்ஸ் செட். இதுதான் இதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லணும், மேக்ஸிமல் இண்டிபெண்டன்ஸ் செட். எப்போ வந்து மேக்ஸிமல் இண்டிபெண்டன்ஸ் செட்னு சொல்லணும்னா அந்த செட்டோட இன்னொரு வெக்டார் ஆட் பண்ணா அந்த செட் வந்து டிபெண்டன்ட் ஆயிடுது. ஓகேவா? ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப அந்த செட்டு தான் எனக்கு மேக்ஸிமல் இண்டிபெண்டன்ஸ் செட். ஓகே, இது இண்டிபெண்டன்சி வந்து நம்ம சிங்கிள் வெக்டார்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவோம். இதுதான் ஐடியா. இங்க வந்து ஜெனரேட்டிங் செட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன பண்றேன், டிக்ரீஸ் ஆகிட்டே வரேன். ஐ மீன் 1 by 1 வெக்டார்ஸ் ரிமூவ் பண்ணிட்டே வரேன். ஸோ இங்க எனக்கு ஃபுல் வெக்டார் ஸ்பேஸ் அதுவே ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதனுடைய சப்செட் எடுக்கிறேன் S1. இந்த S1 வந்து விஏ ஜென்ரேட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ அந்த S1ல இருந்து ஒரு வெக்டாரை ரிமூவ் பண்றேன், அதுதான் S2 வந்து இங்க சப்செட் ஆஃப் S1. ஓகேவா? இப்போ நான் செக் பண்றேன் ஸ்பேன் பண்ணுதா இல்லையான்னு. எஸ், ஸ்பேன் பண்ணுது. ஓகே, இப்போ அந்த S2ல இருந்து ஒரு வெக்டார் ரிமூவ் பண்ணா எனக்கு அதை நான் S3 எடுத்துக்கிறேன். இப்போ நான் செக் பண்றேன் ஸ்பேன் பண்ணுது. இந்த S3ல இருந்து ஒரு வெக்டாரை ரிமூவ் பண்றேன், அதுதான் என்னோட செட் S ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது செக் பண்ண ஸ்பேன் பண்ணுது. இப்போ அந்த Sல இருந்து ஒரு வெக்டார் ரிமூவ் பண்ணனா அது ஸ்பேன் பண்ணல. ஓகே, அது ஒரு வெக்டார் ரிமூவ் அந்த Sல இருந்து இன்னொரு வெக்டார் நான் ரிமூவ் பண்ணும்போது அது வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஃபுல் வெக்டார் ஸ்பேஸை ஸ்பேன் பண்ணல. ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜில் நான் நிறுத்திக்கிறேன், அந்த எஸ்ஸோட நான் நிறுத்திக்கிறேன். அப்போ நான் இங்க என்ன பண்றேன், மினிமைஸ் பண்ணிக்கிட்டே வரேன். ஜெனரேட்டிங் செட்டோட சைஸ் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிட்டே வரேன். ஒரு ஸ்டேஜில் அதுல இருந்து ஒரு வெக்டார் ரிமூவ் பண்ணா அது வந்து ஜெனரேட் பண்ணல. ஸோ அந்த செட்டோட நான் நிறுத்திக்கிறேன். இப்போ இந்த இதுதான் வந்து என்னன்னா மினிமல் ஜெனரேட்டிங் செட்னு சொல்லுவாங்க. மினிமல் ஜெனரேட்டிங் செட். ஸோ இது ரெண்டு இது இருக்குது பாருங்க, மினிமல் ஜெனரேட்டிங் செட் அண்ட் மேக்ஸிமல் இண்டிபெண்டன்ஸ் செட். இந்த இண்டிபெண்டன்ஸையும் ஜெனரேட்டிங் கோயின்சைட் ஆகுது இல்லைங்களா? ஓகேவா? அது ரெண்டும் இருக்கிற மாதிரி ஒரு செட் இருக்குது பாருங்க, அதுதான் வந்து என்னது பேசிஸ். எப்படின்னா பேசிஸ்னா என்னது, அது ஜெனரேட்டிங் செட்டாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் இண்டிபெண்டாகவும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு பேசிஸ். ஸோ இப்போ வாட் இஸ் பேசிஸ்? இதுதான் டெஃபினிஷன். லெட் V be a vector space and S is a subset of V. We say that S is a basis for V if S is linearly independent set and L of S equal to V. ஓகே, ஸோ ஒரு பேசிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெக்டார் ஸ்பேஸை பற்றி. இதுக்கப்புறம் ஒரு வெக்டார் ஸ்பேஸ் இருக்குதுன்னா அதனுடைய பேசிஸ் எலமெண்ட் நம்ம என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணால் போதும், அந்த பேசிஸ் எலமெண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த வெக்டார் ஸ்பேஸோட ஸ்ட்ரக்சர் நம்மளால உருவாக்க முடியும். ஓகேங்களா? அதுதான், அதுக்கு தான் இதுதான் பேஸ். வெக்டார் ஸ்பேஸ்க்கான பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிஸ் தான். ஓகே, வாட் இஸ் த டைமென்ஷன்? ஒன்ஸ் வி டிஃபைன் த பேசிஸ், வாட் இஸ் டைமென்ஷன்? டைமென்ஷன் ஆஃப் V ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பேசிஸ் எலமெண்ட். அந்த பேசிஸ்ல எத்தனை எலமெண்ட் இருக்குதோ அதான் அதனுடைய டைமென்ஷன். ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த அந்த வெக்டார் ஸ்பேஸோட டைமென்ஷன் வந்து ஃபைனைட். சப்போஸ் த பேசிஸ் எலமெண்ட் ஹேஸ் இன்ஃபைனிட்லி மெனி, தென் இட் இஸ் இன்ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதனுடைய பேஸ் Rn ஈக்ளூடியன் ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, n டைமென்ஷனல் ஈக்ளூடியன் ஸ்பேஸ். இதுக்கு வந்து பேசிஸ் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பேசிஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸ்டாண்டர்ட் பேசிஸ் என்பது
ஸோ n எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் E1 E2 அப் டு En. E1னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி மட்டும் 1, ரிமைனிங் என்ட்ரிஸ் ஆர் 0. இங்கே R2 நான் எழுதியிருக்கேன் பாருங்க. ஃபார் n ஈக்குவல் டு 2 R2க்கு E1ன்றது 1,0, E2ன்றது 0,1. ஓகே, ஸோ இது வந்து லீனியர் இண்டிபெண்டன்ட் அண்ட் ஸ்பேன் பண்ணுது. ஓகே, எல்லாம் பி வந்து என்னது ஆல்ஃபா டைம்ஸ் E1 ப்ளஸ் பீட்டா டைம்ஸ் E2. இது நீங்கள் எழுதுனீங்கன்னா ஆல்ஃபா கமா பீட்டா இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு R2. அதனோட இண்டிபெண்டன்சி. ஓகே, சிமிலர்லி R3க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஜேகே. நம்ம ஸ்கூல்ல வெக்டார் அல்ஜிப்ராவில் ஐஜேகே யூஸ் பண்ணோம் பாருங்க. இப்படி எழுதும் பாருங்க, A1 I வெக்டார் பிளஸ் A2 J வெக்டார் பிளஸ் A3 K வெக்டார். அந்த ஐஜேகே தான் E1 E2 E3ன்னு இங்க நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு ஐ மீன் it is belongs to in R3. That means what? This E1 E2 E3 span full R3. Okay, அதே போல மேட்ரிக்ஸ் ஸ்பேஸுக்கு மேட்ரிக்ஸ் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் 2x2 மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு 4 வெக்டார்ஸ் எனக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி 4 மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி இப்போ 2x2 மேட்ரிக்ஸில் வந்து எனக்கு எப்படி இருக்கும் ABCD. அப்போ ஏவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அந்த பிளேஸில் எனக்கு 1 0 0, பிக்கு வந்து 0 1 0 0, சிக்கு வந்து 0 0 1 0, டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 0 0 1 இந்த வே. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். திஸ் இஸ் லீனியர் ஸ்பேன். ஸோ லீனியர் ஸ்பேனுக்கு நம்ம இதுதான் பண்ணுறோம். திஸ் வெக்டார் கேன் பி ரெப்ரசன்ட் பை யூசிங் திஸ் வெக்டார். இதனோட டைமென்ஷன் வந்து 4. ஓகே, அதே போல் பாலினாமியல் ஸ்பேஸ் இதனுடைய டைமென்ஷன் ஃபார் V ஈக்குவல் டு Mn ஆஃப் R, அதனோட டைமென்ஷன் வந்து n ஸ்கொயர். ஓகே, எனக்கு அங்கே வந்து n ஸ்கொயர் எலமெண்ட்ஸ் தேவைப்படுது. n ஸ்கொயர் எலமெண்ட்ஸ் தான் பேசிக் ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. அதே போல் பாலினாமியல் ஸ்பேஸுக்கு ஓகே, செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ். அப்போ அங்கே பேசிஸ் எலமெண்ட்ஸ் இப்படி 1x x ஸ்கொயர் x கியூப் எக்ஸெட்ரா xn xn plus 1 xn plus 2 எக்ஸெட்ரா இப்படி. ஸோ இங்கே இன்ஃபைனிட்லி மெனி எலமெண்ட்ஸ் இருக்குது ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எலமெண்ட். ஸோ த டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. அடுத்து Pn ஆஃப் ஆர். வாட் இஸ் Pn ஆஃப் ஆர்? ஆல் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி லெஸ் than or equal to n. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ n plus 1 எலமெண்ட்ஸ். இந்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் எலமெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரி n plus 1 எலமெண்ட்ஸ். இப்போ டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா n plus 1. சிமிலர்லி ஃபங்க்ஷன் ஸ்பேஸில் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே தான். நம்ம பாலினாமியல்ஸ் ஜென்ரேட் பண்ணுற இந்த பேசிஸ் தான் ஃபங்க்ஷன் ஸ்பேஸை முழுக்க ஜென்ரேட் பண்ணுது. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி இந்த கிளாசிஃபிகேஷன் இந்த 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 ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இங்கே ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் இங்கே இருக்குது, பாலினாமியல் ஸ்பேஸ் இங்கே இருக்குது, இன்பிட்வீனில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நான் வந்து நம்ம கொஞ்சம் தான் நம்ம இதில் இது பண்ணுறோம். ஐ மீன் CR DFR C1 of R C2 of Rன்றது வந்து பார்த்தீங்கன்னா DFRனா CFRனா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், DFRனா டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன், C1 of Rனா ஒன் டைம் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன், C2னா 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியபிள், இந்த மாதிரி. ஸோ அப் டு C infinity of Rனா இன்ஃபைனிட்லி மெனி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ P of Rன்றது பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஸோ த P of R இஸ் அ சப்செட் ஆஃப் C infinity of R. ஸோ P of R ஜெனரேட் பண்ணுற பேசிஸ் எலமெண்ட் தான் ஃபுல் இந்த ஸ்பேஸ் எல்லாத்தையுமே ஜெனரேட் பண்ணுது. ஸோ தெர் இஸ் அ ஒன் தியரம், வேஸ்டாஸ் அப்ராக்சிமேஷன் தியரம். வாட் சேஸ் திஸ்? எனி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பாலினாமியல் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற இந்த இதுதான் எனி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கேன் பி அப்ராக்சிமேட்டட் பை அ பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஒன் மோர் திங், இந்த செட் ஆஃப் ஆல் இந்த பாலினாமியல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இட் இஸ் அனாலிசிஸில் பேசணும். இட் இஸ் அ டென்ஸ் செட், டென்ஸ் இன் சி ஆஃப் ஆர். ஓகே, இதனுடைய க்ளோஷர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சி ஆஃப் ஆராக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, பி ஆஃப் ஆர் இங்கே இருக்குது, சி ஆஃப் ஆர் இங்கே இருக்குது, இன்பிட்வீன் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பட் பி ஆஃப் ஆர்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் ஃபுல் ஸ்பேஸையும் ஜெனரேட் பண்ணுது. ஓகே, ஓகே. ஸோ இங்கே ஒரு வெக்டார். ஸோ அடுத்து வந்து என்னன்னா, ஒரு வெக்டார் ஸ்பேஸ் இருக்குது, அதனுடைய பேசிஸ் எலமெண்ட். அது பேசிஸா இல்லையான்றது செக் பண்ணோம்னா இந்த ரெண்டு ஐடியா தான். ஒன்று ஸ்பேன் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கணும், அடுத்து வந்து இண்டிபெண்டா இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். ஸ்பேன் பண்ணதா இல்லையான்றது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெக்டார்ஸ் நான் லீனியர் காம்பினேஷன் எழுதுறேன். அதை நான் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து ஹோமோஜினியஸ் சிஸ்டம். அந்த ஹோமோஜினியஸ் சிஸ்டத்துக்கான யூனிக் சொல்யூஷன் எப்போ கிடைக்கும்னா நமக்கு தெரியும் டிட்டர்மினன்ட். ஸோ த டிட்டர்மினன்ட் ஆஃப் A is not equal to 0, தி சிஸ்டம் ஹேஸ் அ யூனிக் சொல்யூஷன். சிமிலர்லி ஃபார் இண்டிபெண்டன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹோமோஜினியஸ் சிஸ்டம் கிடைக்கும். இங்கே வந்து நான் ஹோமோஜினியஸ் ஃபார் லீனியர் ஸ்பேனுக்கு, ஃபார் இண்டிபெண்டன்சி வந்து ஹோமோஜினியஸ். ஹோமோஜினியஸ்க்கு யூனிக் சொல்யூஷன் தட் இஸ் ஜீரோ சொல்யூஷன் எனக்கு எப்போ கிடைக்கும்? டிட்டர்மினன்ட் நான் ஜீரோவாக இருக்கும்போது. ஓகேவா? ஸோ இது நீங்கள் செக் பண்ணி இது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா இது வந்து பேசிஸாக இருக்குதா இல்லையான்றது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யூனிக்னஸ் தியரம், யூனிக்னஸ் ஆஃப் பேசிஸ் ரெப்ரசன்டேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு செட் ஆஃப் வெக்டார்ஸ் பேசிஸ் ஃபார்ம் பண்ணுதுன்னா
So we have a basis B, we have a vector space V. ஸோ அப்போ அந்த இப்போ பி இஸ் அ பேசிஸ், தென் விலேருந்து எந்த ஒரு வெக்டார் எடுத்தாலும் அதை வந்து யூனிக் ரெப்ரஸன்டேஷன், தட் மீன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆல்பா ஒன் ஆல்பா டூ ஆல்பா என் வந்து யூனிக் அப்படி இருக்கும். இப்போ இட் இஸ் பேசிஸ். இது பேசிஸ் இல்லாமல் வெறுமனே இண்டிபெண்டன்ட் செட்டாக இருந்தாவோ இல்லை ஸ்பேனிங் செட்டாக இருந்தாலோ இது யூனிக்னஸ் கிடைக்காது. ஓகேவா? ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இந்த தியரம் அதுதான் சொல்லுது, let V be a vector space and B is a basis for V, then for any element V belongs to capital V can be expressed as V equal to alpha 1 V1 plus alpha 2 V2 plus etc. alpha n Vn in exactly unique way. Okay, this is the proof, very simple proof. Suppose we have a two representation alpha 1 V1 plus alpha 2 V2 plus etc. alpha n Vn. The same V have another representation beta 1 V1 plus beta 2 V2 plus etc. beta n Vn. So first equation 1 இது 2 1 minus 2 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எழுத முடியும், ஏன்னா லெஃப்ட் சைடு வந்து 0 ஆகிடும். ஓகே, பட் எனக்கு தெரியும் V1 V2 V எல்லாம் லீனியர்லி இண்டிபெண்டன்ஸ் செட்டு. ஸோ அப்போ அதை கரஸ்பாண்டிங் ஸ்கேலார்ஸ் வந்து 0வாக இருக்கும் பை த டெஃபினேஷன். ஸோ அப்போ ஆல்ஃபா 1 மைனஸ் பீட்டா 1 ஈக்குவல் டு 0 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n மைனஸ் பீட்டா. ஸோ இதில் இருந்து ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு பீட்டா 1, ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு பீட்டா 2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n ஈக்குவல் டு பீட்டா n. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த R2ல இந்த வெக்டார்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது பாருங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட். இந்த R2ல வந்து நான் ஒரு செட் எடுத்துக்கிறேன் 1, 2, 4, 3. இதன் டிட்டர்மினன்ட் வந்து நான் ஜீரோ. ஸோ இது பேசிஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போ அதனுடைய ஸ்ட்ரக்சர் அந்த வெக்டாரை வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அது மூலமாக எனக்கு நமக்கு டிட்டர்மினன்ட்ன்றது என்னது, ஏரியா ஆஃப் த பேரலோகிராம். ஸோ இந்த ரெண்டு வெக்டார்ஸ் V1 V2, இந்த ரெண்டு வெக்டாரையும் ஆட் பண்ணால் இதான் எனக்கு V1 + V2. இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது வந்து பேரலோகிராம். ஓகே, இப்போ இந்த பேரலோகிராமோட ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ அப்போ ஏரியா நான் ஜீரோவாக இருக்கும். ஏரியா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நான் ஜீரோ மீன்ஸ் வாட்? ஸோ இதான் எனக்கு ஏரியா, எனக்கு இந்த மாதிரி பேரலோகிராம் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான். இதுவே வந்து டிபெண்டன்சிங்கும் போது எனக்கு பேரலோகிராம் கிடைக்கும், அந்த லைன் தான். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வெக்டார்ஸ் வந்து அந்த லைனை தாண்டி வெளியில வரல. அந்த ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணா திரும்ப அதிலே தான் இருக்குது, ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணாலும் அதிலே தான் இருக்குது. தட் மீன்ஸ் இதனோட டிட்டர்மினன்ட் வந்து ஜீரோ. தட் மீன்ஸ் ஒன் வெக்டார் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் வெக்டார். யூ நோ தட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட். ஓகே, ஒரு காலம் வந்து இன்னொரு காலத்தை டிபெண்ட் பண்ணி, இல்லைனா ஒரு ரோ வந்து இன்னொரு ரோ டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா அதோட டிட்டர்மினன்ட் வந்து ஜீரோ. இங்கே டிபெண்டன்ஸ். ஸோ இங்கே எனக்கு கரஸ்பாண்டிங் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா லைன். இந்த லைனோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ, ஏன்னா இங்கே லென்த் இருக்குது, பிரெத் வந்து ஜீரோ. ஓகே, ஓகேங்களா? இதோட இருக்கட்டும். நீ வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.